ஓம் சாந்தி. 26/5/2023 சாக்கார முரளி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். ஃபஸ்ட்டு கேள்வி, யாருக்கு ஞான மழை பொழிகிறது? சரி, அப்புறம் பாபா சொல்கிறாங்க, யார் சிவபாபாவினுடைய பேரன் பேத்திகளாகி பாபா நாங்கள் தூய்மையாக இருப்போம், ஞான அமிர்தத்தை பருகுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் ஞானமழை பொழிகிறது. மேலும் பாண்டவர்களாகிய உங்கள் மீது கூட ஞான அமிர்தத்தின் மழை பொழிகிறது. ரெண்டாவது, ஸ்ரீமத் படி நடப்பதினால் என்னென்ன கிடைக்கிறது? அது பாபாவை நினச்சா. ஸ்ரீமத் படி நடப்பதினால் என்னென்ன கிடைக்குது? ஸ்ரீமத் படி நடப்பதினால் நன்மை நடக்கிறது. பாரதம் அப்படிங்கிற படகு என்ன ஆகுது? கரை சேர்ந்து விடுகிறது. ஸ்ரீமத் படி நடப்பதினால் நம்ம அன்பானவர்களாக மாறிடுவோம். ஸ்ரீமத் படி நடப்பதினால் நம்முடைய வாழ்க்கை வைரம் போல மாறிவிடுகிறது. ஸ்ரீமத் படி நடப்பதினால் துன்பம் விலகி விடுகிறது. உயர்ந்தவர்களாக நம்ம மாறிடுவோம். இத்தனை ஆன்சர் இருக்குது. ஸ்ரீமத் படி நம்ம நடந்தால் நன்மை நடக்குது. பாரதம் அப்படிங்கிற படகு கரை சேர்ந்து விடுகிறது. நம்ம அன்பானவர்களாக மாறிவிடுவோம். 4வது, உங்களுடைய வாழ்க்கை வைரம் போல மாறிவிடுகிறது. 5வது, துன்பம் விலகி விடுகிறது. 6வது, உயர்ந்தவர்களாக மாறிவிடுவோம். சரி, இது சொல்லுங்க, ஈஸி ஆன்சர். யார் வெற்றி மாலையில் வருவார்கள்? யார் ஆத்மாபிமானியாக மாறுறாங்களோ அவர்கள் வெற்றி மாலையில் வருவார்கள். சரி, இதுவும் ஈஸி தான். யார் தந்தைக்கு ரைட் ஹேண்ட் ஆக முடியும், வலது கரமாக ஆக முடியும்? யார் சென்டரை ஸ்தாபனை செய்கிறாங்களோ, அதாவது சென்டர் உருவாக்குறார்களோ, அதிசயம் செய்கிறார்களோ, நிறைய பேருக்கு நன்மை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் பாபாவினுடைய வலது கரங்கள். பாபா இதுவும் இந்த கேள்வி. 5வது கேள்வி, இவர்கள் இறந்தார்கள் என்று பாபா யாரை குறிப்பிடுகிறார்? நான் சிவ பாபாவுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு வருதோ, அகங்காரம் வந்துடுதோ, அவங்க தான் இறந்தாங்க அப்படின்றார் பாபா. நான் சிவ பாபாவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு வருதோ, அகங்காரம் வந்துடுதோ, அவர்கள் இறந்தார்கள். 6வது கேள்வி, சங்கம யுகத்தின் நேரத்தை வீணாக்க கூடாது, ஏன்? கரெக்டு தான், சொல்லுங்க. ஏன்னா சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நேரமும் பல கோடி மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடியதாகும். இது வருமானம் செய்யும் அந்த சீசன், அந்த யுகம் இது. ஏனென்றால் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நேரமும் பல கோடி மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடியதாகும். மேலும் இது வருமானம் சம்பாதிப்பதற்கான சீசன் யுகம். அதனால fill in the blanks. பாபாவிற்கு சமமாக டேஷ் கமா டேஷ் ஆக வேண்டும் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. பாபாவுக்கு சமமாக நிராகாரி நிரகங்காரியாக ஆக வேண்டும். நிராகாரி நிரகங்காரி. ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய டேஷ் ஆகும். ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய பாண்டவ அரசாங்கம் ஆகும். ஆத்மாபிமானி ஆகவில்லை என்றால் டேஷ் ஆகிவிடும். மாயை படகை மூழ்கடித்து விடும். டேஷ் போதை இருக்க வேண்டும். நாராயணி போதை இருக்க வேண்டும். பரலௌகிக தந்தையிடமிருந்து டேஷ் கிடைக்கிறது. ஸ்ரீமத் ஓகே. இன்னொரு இது என்ன எழுதியிருக்காங்கன்னா, அளவற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. பரலௌகிக தந்தையிடமிருந்து அளவற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அச்சா, ஓம் சாந்தி.